குரு பெயர்ச்சி 2026 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமா நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம். இந்த குரு நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய வாராகி, ஜெய ஜெய வாராகி. குரு பெயர்ச்சி 2026. இந்த குரு பெயர்ச்சி 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. அப்படி என்ன அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு, அதுவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. ஏன்னா வருஷா வருஷம் குரு பெயர்ச்சி நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி நடக்கும். குரு ஏதாவது ஒரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகிட்டே இருப்பார். ஆனால் இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. நம்ம குரு பகவானுக்கு முழுமையான அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கும் மேலே எக்ஸ்ட்ரா அதிகாரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமாக நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் நான் எங்கேயோ இருந்திருக்கணும். நான் நினச்ச விஷயங்கள், நான் பட்ட உழைப்பு, நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு நன்மை கிடைத்திருக்குமே. ஆனால் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இந்த குரு பெயர்ச்சி. காரணம் என்னங்க? நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். எதெல்லாம் நடக்காது, நடக்கலை, முடியலை, என்னால் சுத்தமாக முடியல சாமின்னு விட்டு கிடாச்சிங்களோ, விலகிட்டீங்களோ, பதவியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதையெல்லாம் நீங்கள் விலகி போனீர்களோ, ஆசை இருந்து, அது எதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருந்து கிடைக்காம போச்சோ, உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. ஸோ நிறைய பூஸ்டப் பண்ணிட்டோம் நம்ம இந்த குரு பெயர்ச்சிக்கு, ரைட். அப்படி காரணம் என்னென்னா அவர் உச்சம் பெறுகிறார், ரைட். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது? மே மாதம் 26ஆம் தேதி, வைகாசி 12, செவ்வாய்க்கிழமை, புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் கடகராசியில் பகல் 11:20 பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இந்த டேட்டு டைம் சொல்லிட்டேன். இதில் 2 குரு பெயர்ச்சி இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க திருக்கணிதம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வாக்கியம்னு சொல்லுவாங்க. மே மாதம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் உண்மையான குரு பெயர்ச்சி. வாக்கியப்படி நடக்கக்கூடியது. ஏன் உண்மையானது அப்படின்னாக்கா, ஆலய வழிபாடுகள். இப்போ குரு பகவானுக்கு எங்கே வீடு இருக்குது? ஆலங்குடி. ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவானை நம்ம நவகிரக குரு பகவானை நம்ம வழிபாடு செய்கிறோம். இது போக ராஜதிட்டை
மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ராஜதிட்டை அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உண்மையான ராஜகுருவாக இருக்கிறார். ஆலங்குடி அதுவும் ஓகே தான், தட்சிணாமூர்த்தி சிவன் கோவிலுக்கு சைடில் இருக்கக்கூடியவர், அவர் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கார். ஆனால் ராஜதிட்டையில் கோவிலுக்கு வெளியில் நவகிரகமாக இருக்கார். அப்போது ஆலங்குடி குரு பயிற்சி, ராஜதிட்டை குரு பயிற்சி எல்லாம் மே மாதம் 26ஆம் தேதி தான். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிட் நைட் ஒரு 11 மணிக்கு மேலே அப்படி வச்சுப்போமே, விடிஞ்சால் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்திருக்கும். அப்போ ஒரு 5 நாள் தான் வித்தியாசம், ரொம்ப குழப்பம் வேண்டாம், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ மே 26 குரு பயிற்சி நம்ம அப்படியே மனசில் வச்சுப்போம். மே 26 குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது, உங்களுடைய ஃபீல் என்ன, மெயினாக பண வரவு எப்படி இருக்கும், பண வரவு தன வரவு எப்படி இருக்கும், பணங்காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, நமக்கு வேறு என்ன வேணும், வருமானம் தான் வேணும், வேறு ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை வீடு கட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, அல்லது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் பணம் வேணும். யாருக்கு பணம் வரும்? அதே போல் இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டாலே கல்யாணம் ஆகுமா, பசங்க நல்லா படிப்பாங்களா, பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி இருக்குமா, நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்குமா, எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்களா, மெயினாக குழந்தை பாக்கியம், திருமணங்கள், அதுக்கப்புறம் உத்தியோகம், வேலை ரொம்ப முக்கியம், ப்ரமோஷன், பதவிகள், இது எல்லாம் குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ வாருங்கள், யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் மூட்டை கட்டி அள்ளியும் போக முடியுமோ அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ அவங்கவுங்க ஒரு கார் எட்டுவாங்க, டெம்போ எட்டுவாங்க, லாரி எட்டுவாங்க, இல்லை பை போது சாமி எனக்கு பை எட்டுவாங்க, அள்ளிட்டு போகலாம். உங்களுக்காக இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்கிறோம். தவறாமல் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க. 12 ராசி அன்பர்களும் உங்களுடைய எல்லா பிரார்த்தனைக்காகவும் ஃபுல் டீட்டெயில் ஒன்று எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், இல்லைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு என்ன கொடுக்க போகிறார் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசிக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ரொம்ப நாளுக்கு பிறகு 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் மகர ராசிக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்குது. இனி எல்லாம் சுகமே. ஏன் சொல்கிறேன்னா, மகர ராசி என்பர்களே இப்போ தான் ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள், ஒரு பெரிய ஆபத்து இந்த மகர ராசியை நோக்கி, மகர வீட்டை நோக்கி ஒரு கரும் பாம்பு வந்து கொண்டு இருக்குது. எப்படி? இந்த மகர ராசியை நோக்கி ஒரு பெரிய விஷப்பாம்பு, ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நச்சு பாம்பு, விஷப்பாம்பு மகர ராசிங்கிற வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ எப்படி இருக்குங்க மகர ராசி என்பதில்? நான் ஜாதகமே பார்க்கல, நான் யார் ஜாதகமும் பார்க்கல. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, மகர ராசியாக நீங்கள் இருப்பீர்களேயானால் பயம் இருக்கும். என்னன்னே தெரியல சாமி, மனசு பயப்படுது. ஒரு சின்ன உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, தூக்கத்தில் அலறி எழுந்து அழும். அதுக்கு சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் பார்வையிலேயே தெரியும், சொல்ல தெரியாது. ஒரு 10 வயசு 11 வயசு ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வாய் திறந்து சொல்லும். இல்லை ஒரு மிடில் ஏஜில் ஒரு 18 வயசு அந்த மாதிரி இருக்கீங்க, 18லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பயம் மட்டும். எதுக்கு பயப்படுறீங்கன்னே தெரியாது. பொண்ணு பயப்படு சாமி, எதுக்கு பயப்படுதுன்னே தெரில. பையன் பயந்த சுபாவமாக இருக்கான், எதுக்கு பயப்படுறானே தெரியல. சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது, கீழே உளறது, அடிபடுறது, வீட்லேயே விழுந்துட்டாங்க சாமி, வேலை செய்கிற இடத்துல விழுந்துட்டாங்க,
அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். புரியுதுங்களா? சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது, வண்டி விபத்துக்கள், வாகன விபத்துக்கள், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, பயம், மனசில் பயம் இருப்பது. அப்போ எல்லாமே இந்த ராகுவால் வரக்கூடிய பிரச்சனை. ராகு எப்போ வராருங்க? நவம்பர் மாதம் வந்துடுறாரு. எங்கே வந்துடுறாருங்க? மகர வீட்டுக்கு வராரு. அதனால தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத மன பயம், தொழிலில் பிரச்சனை, மெயினாக பிஸ்னஸில் தொழிலில் பிரச்சனை. அது எந்த தொழிலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, தொழிலில் பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ராகு உங்களை நோக்கி ஒரு நச்சுப்பாம்பு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள், மகர ராசி என்பர்களே, கவலை வேண்டாம். உங்களை காப்பாற்றுறதுக்கு குரு இருக்காரு. சூப்பர். இந்த பதிவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, கேட்குறீங்களோ, நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறாரு. இந்த மாதிரி ஜோதிடம், இந்த மாதிரி பார்வையில் யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறாரு. அந்த குருவுடைய வழிகாட்டுதலின்படி இப்போ ஒரு முறை நம்மகிட்ட வந்து அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க, ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா, நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னா கடைசி வரலும் நம்மளை விட்டு அவங்க வெளியில் போக மாட்டாங்க. ஒரு அசைவும் நம்மளை கேட்டு செய்வாங்க, ஒரு வளர்ச்சியும் நம்மளை கேட்டு செய்வாங்க. எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ கஷ்டத்தோடு நம்மகிட்ட வருவாங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து கீப் இன் டச்சுங்கிற மாதிரி தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம சொல்கிறத செய்வார்கள் என்று சொன்னால், வழிபாடுகளிலிருந்து பூஜைகளிலிருந்து நம்ம சொல்கிறத செய்வாங்க, நம்பிக்கையாக செய்வார்கள் என்று சொன்னால், அவங்க ஒரு நாளும் தோற்று போக மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் சொல்கிற மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறாரு. அந்த குருவை பின்பற்றுங்க. இந்த பயம்னு இல்லைங்க, மரண பயமே இருந்தாலும் விலகும். மரண பயமே இருந்தாலும் விலகும். பயம் வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. மெயினாக குரு பார்க்க போகிற ராசியை 7ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்ற குரு பகவான், குருவுடைய பார்வை நேர் பார்வையாக மகர ராசிக்கு பார்க்க போகுது. எல்லா கஷ்டங்களும் விலகும். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் விலகும். அது பொருளாதாரமாக இருக்கலாம், பண வரவாக இருக்கலாம், அல்லது இன்கம் வருமானமாக இருக்கலாம், வேலைகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம். எனக்கு ஜாப் இல்லை சாமி, ஜாபு போயிடுச்சு, வேலை கிடைக்குமா, இல்லை வேலை வந்து உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, வேலை எப்படி இருக்கும், அந்த வேலை நிலச்சி நிற்குமா, வேலையை காப்பாற்றிக்க முடியுமா, ப்ரமோஷன் இருக்குமா, ரொம்ப நான் ஒரு ஆவலோட ஒரு ஈகராக ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, போஸ்டிங் கிடைக்குமா, இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, புதிய பொறுப்புகள் வந்து சேரும், புதிய பதவிகள் உங்களை தேடி வந்து சேரும். மெயினாக வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, ஏதேனும் ஒரு போலீஸ் கேஸ் இருக்குல்ல, வம்பு வழக்குகள் இருக்குது, கோர்ட்டு கேஸு, விவாகரத்தாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பில் வந்ததாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸ் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ மகர ராசி ஒரு பரிகார ராசியாக அமைகிறது. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவுடைய எண்டில் சொல்லியிருக்கிறேன், அதே போல் இன்ட்ரோலையும் சொல்லியிருக்கிறேன். அப்போ மகர ராசி என்பர்களே, பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வது மிக மிக நன்மை கை கொடுக்கும். அதோடு மட்டுமல்ல, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், கல்யாணங்கள் கைகூடும், திருமண யோகங்கள் நடக்கும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம்,
காதல் திருமணங்களில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். காதலிச்ச சாமி இப்படி ஏமாத்திட்டாங்க, பேச மாட்டுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க, காதல் ஏமாற்றங்கள். அப்போ இதெல்லாம் இருக்கும். செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இல்லை பிளாக் மேஜிக்காக இருக்கலாம், இல்லை வசியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். அப்போ மகர ராசி என்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம் உருவாகும். மெயினாக மகர ராசிக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், நான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ மகர ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் 100% அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக, குருவின் நேர்பார்வை பெறக்கூடிய ராசியாக மகர ராசி அமைகிறது. மகர ராசி ஒரு பரிகார ராசியாகவும் அமைகிறது. பரிகாரங்கள் கை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே. இந்த குரு பெயர்ச்சிக்காக பரிகார ஹோமம், பரிகார யாகம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி பரிகார யாகம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீர வேண்டுமா? மெயினாக பிள்ளைங்களுடைய பசங்களுக்காக, அவங்க கல்வியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பரீட்சையாக இருக்கலாம், எக்ஸாமாக இருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாமுகளோ அல்லது சம்திங் ஜேஇ போன்றது, ஐஐடி போன்ற எக்ஸாமு, இல்லை குரூப் எக்ஸாம்ஸு, வேலைக்காக எழுதக்கூடிய குரூப் எக்ஸாம்ஸு, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸாமு, இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்பு, பசங்களுக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும், இல்லை அங்கே வேலையில் நிப்பாட்டிட்டாங்க, திரும்பவும் ரீஜாயின் பண்ணணும், புது வேலை கிடைக்கணும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், ப்ரமோஷன் பதவி கிடைக்கணும். அப்போ பதவிகள், மெயினாக பதவிகள், அதிர்ஷ்டங்கள், கல்வி, திருமணம், திருமண தடைகள் விலக, குழந்தை பாக்கியம், குடும்ப மகிழ்ச்சி, கடன் சுமை நீங்குதல், மெயினாக பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கிறது. இந்த 9 விஷயங்கள் மெயினாக பிஸ்னஸ், தொழில் அமைப்பு, இது எல்லாம் குரு தாங்க கொடுக்கணும். அப்போ இந்த குரு பயிற்சிக்காக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற குரு பயிற்சி பரிகார யாகம் பொதுவாக நடைபெறுகிறது. அப்போ உங்களுக்காக இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்கள் கம்பெனி நேம்லேயோ அல்ல உங்கள் கடைகள் பேர்லேயோ அல்ல உங்கள் குடும்பத்தின் பேர்லேயோ இந்த பரிகார யாகத்தில் கலந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணத்தை செலுத்தி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் மே மாதம் 26ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.